Hello friends, welcome back to Lingo Fresh. இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேரியஸ் சென்டென்சஸ் எப்படி நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து கேஸ் பற்ற வை, ஸ்டவ் பற்ற வை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்கிறது? லைட் த ஸ்டவ், லைட் த ஸ்டவ். அதே வந்து அணைக்க சொல்கிறது, அது எப்படி சொல்கிறது? டர்ன் ஆஃப் த ஸ்டவ், டர்ன் ஆஃப் த ஸ்டவ். இது கொஷினாக கேட்கும்போது டிட் யூ லைட் த ஸ்டவ், ஸ்டவ் பற்ற வச்சியா அப்படின்றத எப்படி கேட்கலாம்? டிட் யூ லைட் த ஸ்டவ். அதே வந்து அணைச்சியா அப்படின்றத எப்படி கேட்கலாம்? டிட் யூ டர்ன் ஆஃப் த ஸ்டவ் அப்படின்னு கேட்கலாம். இப்போ உள்ள வா அப்படின்றத எப்படி சொல்லலாம்? உள்ள வான்னா கமென். இதே வந்து கொஷினாக அப்படி கேட்குறது டு யூ கமென், நீ உள்ள வரியா அப்படின்றத டு யூ கமென். அப்போது நீ உள்ளே வந்தியா அப்படின்றத எப்படி கேட்கலாம்? டிட் யூ கமென், டிட் யூ கமென். இப்போ டிட் யூ கமென்னு கேட்டால் அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வரும்? எய்தர் எஸ் ஐ கேம் இன், நோ ஐ டிட் நாட் கம் இன். எஸ் ஐ கேம் இன், நோ ஐ டிட் நாட் கம் இன். இங்கே ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்கு? கம்ன்ற வேர்பை நம்ம வந்து பாஸ்ட்டாக மாற்றிருக்கோம். அது எப்படி மாற்றலாம்? டிட்ன்ற ஆக்சுவல் வேர்ப் சேர்த்தா கம்ன்றது கேம் ஆகிடும். எஸ் ஐ கேம். இதே வந்து நம்ம இதில் நெகட்டிவாக சொல்லும்போது நோ ஐ டிட் நாட் கம் இன், ஐ டிட் நாட் கம் இன் அப்படி சொல்லுவோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? இந்த ஆக்சுவல் வேர்பையும் மெயின் வேர்பையும் பிரிச்சுருக்கோம். பிரித்து நடுவில் ஒரு நாட் சேர்த்துருக்கோம். ஐ டிட் நாட் கம் இன் அப்படின்னு சொன்னோம். அடுத்தது வெளியில் போ அப்படின்றத கோ அவுட், கோ அவுட் அப்படின்னு சொல்லணும். கெட் அவுட்டுன்னு சொல்லலாம். கெட் அவுட்டுக்கும் கோ அவுட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், கெட் அவுட்டுன்றது ஒரு கம்பல்ஷன், இல்லை ஒரு அர்ஜென்சி. இப்போ ஏதோ வந்து ஒரு ஃபயர் வந்துருச்சு, அப்போது வந்து கெட் அவுட்டுன்னு சொன்னால் உடனே நம்ம அந்த இடத்த காலி பண்ணோம். அதுதான் நம்மளோட சேஃப்டிக்கு நல்லாயிருக்கும். இதே வந்து கோ அவுட்டுன்றது வாலண்ட்ரியாக ஒரு வாலண்ட்ரியான ஆக்ஷன். நானாக போகிறேன், இல்லை நீ கொஞ்சம் வெளில போ அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது கோ அவுட். ஸோ டிட் யூ கோ அவுட் அப்படின்னா நீ வெளில போனியா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வந்து என்ன மாதிரி ஆன்சர் வரலாம்? எஸ் ஐ வெண்ட் அவுட், எஸ் ஐ வெண்ட் அவுட், நோ ஐ டிட் நாட் கோ அவுட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்? கோவோட ஒரு டிட்டு சேர்த்துருக்கோம். கோவோட டிட்டு சேர்த்தா வெண்ட்டுன்னு மாறிடும். ஸோ எஸ் ஐ வெண்ட் அவுட். இப்போ இதே செகண்ட் என்ன பண்ணியிருக்கோம்? நோ ஐ டிட் நாட் கோ அவுட். வெண்ட்டுன்றது என்னது? டிட்டு ப்ளஸ் கோ தானே. இப்போ டிட்டையும் கோவையும் தனியாக பிரிச்சுட்டோம். பிரிச்சுட்டு நாட் சேர்த்துட்டோம். ஐ டிட் நாட் கோ அவுட், ஐ டிட் நாட் கோ அவுட். இப்படி தான் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லலாம் நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நீ பே பண்ணுறியா, அதை எப்படி கேட்கலாம்? டு யூ பே, டு யூ பே, இல்லை வில் யூ பே. டு யூ பேன்றது நீ வந்து பே பண்ணுறியா அப்படின்னு கேட்போம். நீ வந்து பே பண்ணுவியா, அது ஃப்யூச்சரில் நீ பே பண்ணுவியா அப்படின்றத வில் யூ பே. டு யூ பே அப்படின்னா நீ பே பண்ணுறியா, ஆர் வில் யூ பேனா நீ பே பண்ணுவியா. இதே பாஸ்டில் கேட்கும்போது எப்படி கேட்போம்? டிட் யூ பே, டிட் யூ பே, நீ பே பண்ணியா அப்படின்றத டிட் யூ பே அப்படின்னு கேட்போம். இப்போ டிட் யூ பேன்னு கேட்டால் என்ன ஆன்சர் வரும்? எஸ் ஐ பெய்ட், நோ ஐ டிட் நாட் பே. எஸ் ஐ பெய்ட், நோ ஐ டிட் நாட் பே. இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பண்ணியிருக்கோன்னா பே என்ற மெயின் வேர்ப் கூட ஒரு ஆக்சுவல் வேர்ப், டிட்ன்ற ஆக்சுவல் வேர்ப் சேர்த்துருக்கோம். டிட் ப்ளஸ் பே ஹஸ் பிகம் பெய்ட். இப்போது எஸ் ஐ பெய்ட், நோ ஐ டிட் நாட் பே. இப்போ செகண்ட் சென்டென்ஸில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஆக்சுவல் வேர்பையும் மெயின் வேர்பையும் பிரிச்சுட்டோம். பிரிச்சுட்டு நடுவில் ஒரு நாட் சேர்த்துருக்கோம். நோ ஐ டிட் நாட் பே. ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸை இப்படி தான் நம்ம ஃப்ரேம் பண்ணோம். அடுத்தது நான் பே பண்ணிட்டேன், நான் பே பண்ணிட்டேன். இதை எப்படி சொல்லலாம்? ஐ பெய்டு. இப்போ நான் பே பண்ணுறேன், அதாவது ஜென்ரலாக நம்ம
ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணும்போது ரெகுலரான ஒரு ஆக்ஷனாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணும்போது ஐ பே, ஐ பே, ஐ டூ பே அப்படின்னு சொல்லலாம், ஐ பேன்னு சொல்லலாம். ஐ எம் பேன்னு சொல்கிறது இங்கே கிராமட்டிக்கலி நாட் கரெக்ட். ஸோ ஐ பே எவ்ரி டைம் when we go out, I pay all the time, I pay every week, I pay every month. இந்த மாதிரிலாம் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணலாம். இப்போ இதே வந்து நான் பே பண்ணுறேன் அப்படின்ற ஒரு சஜஷனாக நான் பே பண்ணட்டா அப்படின்னு கேட்குறதுக்கு ஷல் ஐ பேன்னு கேட்கலாம். ஷல் ஐ பே, நான் பே பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கலாம். இல்லை நான் பே பண்ணுறேன், என்ன பே பண்ண விடுங்க அப்படின்றத லெட் மீ பே அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து நான் பே பண்ணிட்டேன், அவன் பே பண்ணல, அது எப்படி சொல்லலாம்? ஐ பெய்ட் பட் ஹீ டிட் நாட் பே, ஐ பெய்ட் பட் ஹீ டிட் நாட் பே. நான் பே பண்ணிட்டேன் ஆனால் அவன் பே பண்ணல, அதை எப்படி சொல்லலாம்? ஐ பெய்ட் பட் ஹீ டிட் நாட் பே. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், பேன்ற மெயின் வேர்போட டிடுன்ற ஆக்சுவல் வேர்ப்ஸ் எடுத்திருக்கேன், அதனால் பெய்டுன்னு வந்துருச்சு. செகண்டும் அதே தான், பெய்டுன்னு தான் இருந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம், நெகட்டிவில் யூஸ் பண்ணுறதுனால ஹீ டிட் நாட் பே, அந்த ஆக்சுவல் வேர்பையும் மெயின் வேர்பையும் பிரிச்சுட்டு நடுவில் ஒரு நாட் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ். அடுத்தது நீ மறந்துட்டியா அப்படின்ற எப்படி கேட்கலாம்? நீ மறந்துட்டியா, டிட் யூ ஃபர்கெட், டிட் யூ ஃபர்கெட். இப்போ நான் மறந்துட்டேன் அப்படின்றத எப்படி சொல்லுங்க? ஆமாம் நான் மறந்துட்டேன், எஸ் ஐ ஃபர்காட், எஸ் ஐ ஃபர்காட். என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்கெட்டுன்ற மெயின் வேர்ப் கூட டிட்ன்ற ஆக்சுவல் வேர்ப் சேர்த்துருக்கோம். ஸோ டிட் ப்ளஸ் ஃபர்கெட் ஹஸ் பிகம் ஃபர்காட், எஸ் ஐ ஃபர்காட். இதே வந்து நோன்னு நெகட்டிவில் சொல்லும்போது நோ ஐ டிட் நாட் ஃபர்கெட், நோ ஐ டிட் நாட் ஃபர்கெட். இப்படி தான் நம்ம இந்த சென்டென்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணோம். ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து கவனிச்சுட்டே வாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு ரிசல்ட் நிச்சயம் கிடைக்கும். அடுத்தது வந்து அவன் மறந்துட்டாளா அப்படின்ற எப்படி கேட்கலாம்? டிட் சி ஃபர்கெட், டிட் சி ஃபர்கெட். அப்போது அவளுக்கு வந்து ரெகுலராக மறக்கிறாளா இல்லை அடிக்கடி மறக்கிறாளா அப்படின்றத எப்படி கேட்கலாம்? டஸ் சி ஃபர்கெட் ஆஃபன், டஸ் சி ஃபர்கெட் ஆஃபன். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றனால டஸ்ன்ற ஆக்சுவல் வேர்பை நம்ம ஃபர்கெட்ன்ற மெயின் வேர்ப் கூட சேர்க்கணும். டஸ் ப்ளஸ் ஃபர்கெட் வில் பிகம் ஃபர்கெட்ஸ். இப்போ இங்கே கொஷினாக கேட்குறதுனால என்ன பண்ணியிருக்கோம், இந்த டஸ்ன்ற ஆக்சுவல் வேர்பை முன்னாடி தூக்கி போட்டுட்டு ஷீன்ற சப்ஜெக்டை போட்டுட்டு அதில் ப்ரொனவுன் போட்டுட்டு ஃபர்கெட்ன்ற மெயின் வேர்பை இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், டஸ் சி ஃபர்கெட். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் இந்த மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணி யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த தாட் ப்ராசஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். தாட் ப்ராசஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டாலே நம்மளால் ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இதோட இந்த செஷன் நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்சஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sivanation. Thank you.